வெல்கம் பேக் டு ஸ்ரீமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பூர்ண கொழுக்கட்டை செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். அரிசி மாவு 2 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். வேர்க்கடலை 1 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். வெல்லம் 3/4 கப்பு. ஏலக்காய் பொடி ஒரு 2 பிஞ்ச் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மாவு வந்து இந்த மாதிரி இருக்கணுங்க. நல்லா பச்சரிசி மாவை நான் அரைச்சி வச்சுருக்கேன். வீட்டிலே ரெடி பண்ணது தான் இது. இந்த மாதிரி இருக்கணும். இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு விஸ்க் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெதுவெதுப்பான வாட்டரை கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாங்க. இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான வாட்டரை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு. நீங்கள் கையால் செய்கிறத விட இந்த மாதிரி விஸ்கால் செஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒரே நேரமாக வாட்டரை ஊற்றிடாதீங்க. நான் வந்து 3 டைமாக இந்த மாதிரி ஊற்றி செஞ்சுருக்கேன் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கட்டி வராமல் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பதத்துக்கு நம்ம மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது கட்டி வராமல். இப்போ நம்ம ஒரு கடாயில் இந்த மாவை ஊற்றிக்கலாம். எல்லா மாவையும் நம்ம ஊற்றிக்கிட்டோம். இப்போ சிம்மில் வச்சுக்கலாங்க. சிம்மில் மட்டும்தான் வச்சுட்டு நம்ம செய்யணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு நமக்கு வெந்து வரும். இந்த ஓரமாக இருக்கிறதெல்லாம் சரி பண்ணி விட்டுக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அந்த கொழுக்கட்டை. மாவு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு ஒட்டாமல் நமக்கு வரும் பாருங்கள். நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது நம்ம இதே சூட்டில் ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த மாதிரி மூடி போட்டு வச்சிடலாங்க. அந்த நேரத்தில் நம்ம பூர்ணத்தை ரெடி பண்ணிக்கலாம். பூர்ணத்துக்கு எல்லாமே இப்போ பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். இது நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சாச்சு. நாம் அரைச்ச அளவு இந்த மாதிரி இருக்கணுங்க. இந்த கன்சிஸ்டன்சி பிடிச்சா அந்த அளவுக்கு நமக்கு பிடிக்க வரணும். அப்போ நம்ம கரெக்டாக எல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், இந்த மாதிரி வருது. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அந்த மாவு பார்க்கலாம். நல்லா 10 நிமிஷத்துக்கு நமக்கு நல்லா உள்ளவே வெந்து வந்திருக்கும். இப்போ நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக நம்ம அழுத்தம் கொடுக்காம கையில் எண்ணெய் தடவிட்டு சாஃப்டாக கொஞ்சம் பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். ஒரே மாதிரியான உருண்டையை இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாங்க. கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க, உங்களுக்கு ஒட்டாமல் வரும். பாருங்கள், இந்த ஷேப்புக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொழுக்கட்டை செய்யறதுக்கு. ஒரே மாதிரியான உருண்டையை நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். எனக்கு 2 கப்பு மாவுக்கு 20 உருண்டை வந்ததுங்க. பாருங்கள், எல்லாமே ஒரே மாதிரி நான் பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கவரில் நான் ஆயில் தடவி வச்சுருக்கேன். கையாலே இந்த மாதிரி செஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் இந்த மாதிரி திரட்டி விடுங்க. இது நல்லா ஈஸியாக இருக்குங்க இந்த மெத்தடு. கவரில் இல்லைன்னா நீங்கள் வாழை இலையில் கூட இந்த மாதிரி செய்யலாம். இப்போது அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம பூர்ணம் வச்சுக்கலாம். பூர்ணம் நம்ம வச்சிட்டோம். இப்போ கரெக்டாக எடுத்து ரெண்டையும் நம்ம இந்த மாதிரி கையால் நல்லா அது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ண வேணாம். இந்த மாதிரி லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுங்க போதும்.
இந்த மாதிரி கொடுத்தாலே உங்களுக்கு வந்து ஷேப் வந்துடும். இப்போது அது கையால் செய்ய முடியலன்னா ஒரு ஈவனாக வர்றதுக்கு நான் ஒரு கத்தி வச்சு சரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கொழுக்கட்டைக்கு டிசைன் போடலாங்க. ஒரு போர்க் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா அழகாக இருக்கும் இந்த டிசைனு. பாருங்கள், டிசைன் நல்லா அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை மாதிரி இது தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி அடுத்த உருண்டையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது பிகினர்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நிறைய டைம் கொழுக்கட்டை செஞ்சவங்களுக்கு இது இந்த மெத்தட்லேயே செஞ்சிங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சரியான கரெக்டான இடத்துல வச்சு நீங்கள் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கனாலே போதும். ஒரு டிசைனுக்காக இப்படி கொடுத்துக்கலாம். நல்லா அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. பாருங்கள், அடுத்தது நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போது நம்ம எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சுருக்கேன். அதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா கொழுக்கட்டையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒன்று மேலே ஒன்று வைக்காதீங்க. கரெக்டாக இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக வெந்து வரும். இப்போ மூடிடலாம். இப்போ வெந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட உடையாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் கொழுக்கட்டை. இப்போ நம்ம சாமிக்கு வச்சிடலாங்க. கொழுக்கட்டை பார்க்கவே ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பூர்ண கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே மாதிரி வந்திருக்கு பாருங்கள் எல்லாமே. நல்லா பார்க்க அந்த ஃபோர்க் ஸ்பூனால் நம்ம போட்ட டிசைன் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். விஷ் யூ ஹாப்பி குக்கிங் ஃப்ரெண்ட்ஸ்.